ओम श्री परमात्मने नमः। श्रीमद् भगवत गीता अथ करन्यासः। ओम अस्य श्रीमद् भगवत गीतामाला मंत्रस्य भगवान वेदव्यास ऋषिः अनुष्टुप् छन्दः श्रीकृष्ण परमात्मा देवता। अशोच्यानन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे इति बीजम् सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज इति शक्तिः। अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुच इति कीलकम्। नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावक इत्यङ्गुष्ठाभ्यां नमः। न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुत इति तर्जनीभ्यां नमः। अच्छेद्योऽयमदाह्योऽयमक्लेद्यो शोष्य एव च इति मध्यमाभ्यां नमः। नित्यः सर्वगतस्थाणुरचलोऽयं सनातन इत्यनामिकाभ्यां नमः। पश्य मे पार्थरूपाणि शतशोथसहस्रश इति कनिष्ठिकाभ्यां नमः। नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च इति करतलकरपृष्ठाभ्यां नमः इति करन्यासः। இது நேத்திக்கு வச்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஹிருதயான்யாசங்க ஹிருதயத்திலிருந்து ஆரம்பிச்ச அங்கங்களை நம்ம காமிக்கிறது. ஸோ அது நான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்லோகமும் 2 வாட்டி வேணாலும் சொல்லி காமிக்கிறேன். என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதன் மாதிரியே பண்ணோம்னா நான் கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்தாதான் இந்த ஸ்லோகத்துக்கு எனக்கு தெரியாது. அதான் சொன்னேன், கொஞ்சம் தள்ளி உட்கார்றேன். சோ முதல் ஸ்லோகத்துக்கு தான் அந்த கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா ஹிருதயத்தை தொடரும், பாக்கி எல்லாம் மூஞ்சில தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு காதுல விழுறது கரெக்டா இருக்கா? காதுல விழுறதுங்க சார். விழுறது சார். கழுத்து வரைக்கும் தான் தெரியுது. இந்த வயசுல வாங்க. ரொம்ப நெக் வரைக்கும் தெரியறது சார், அவ்வளவுதான் தெரியறது. உங்களோட ஹிருதயம் எங்களுக்கு தெரியல. அத்த ஹிருதயாதின்யாசஹ அத தல தல ஹிருதயா அது ரூல ஹிருதயாதின்யாசஹ. இந்த ஸ்லோகம் சொல்றது
இந்த 5 விரல்களையும் எடுத்துட்டு இந்த 5 விரலையும் நம்ம ரைட் ஹேண்டோட 5 விரல்களையும் எடுத்து மார்பில் சென்டர் ஆஃப் த மார்பில் வச்சுட்டு இருக்கலாம். நை छन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावक इति हृदयाय नमः. நைனன் இது முடியாது, சிந்தந்தி துளைக்கிறது, சஸ்திராணி ஆயுதங்கள், தஹதி எரிப்பது, பாவகா தீ. ஸோ இது வந்து நம்மளோட ஆத்மா பத்தி சொல்றது, ஜீவாத்மா பரமாத்மா. அதை வந்து ஆயுதங்களால் துளைக்க முடியாது, தீயினால் எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பகவானை, நம்ம சோல பரமாத்மாவை நம்ம ஹிருதயத்துக்கு கொண்டு வரோம். ஸோ நை சந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக இதி ஹிருதயாய நமஹ. ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம் தான். முதல்ல கரண்யாசல வர ஸ்லோகங்கள் தான். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போகலாம். அடுத்தது தலையோடது. ஸோ சிரசே ஸ்வஹா. न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुत इति शिरसे स्वाहा. ஸோ முழு கைய தலை மேல வச்சுக்கிறது. ந சைனம் இல்லை, ச மற்றும் இனம் இது, கிளேதயந்தி ஈரப்படுத்தாது, ஆபோ நீர் இல்லை, ந ஷோஷயதி உலர்த்திவிடும், மாருத காற்று, இதை நீரை ஈரப்படுத்தாது, காற்று உலர்த்தாது அப்படி சொல்லிட்டு தலை மேல கை வைக்கிறோம். ஷிரசே ஸ்வாஹா. ஸோ எல்லா ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில வருது வந்து, இப்ப முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், நமஹ சொன்னோம், ஸ்வாஹா சொல்றோம். இதெல்லாமே பல விதமான மந்திரங்கள். எல்லாமே என்ன சொல்றதுன்னா, நம்ம கடவுளுக்கு வணங்குறதுன்னு தான் சொல்றோம். அப்லேஷன்ஸ், நம்ம வணக்கங்களை தெரிவிக்கிறது தான். அது ஏன் வேற வேற இது சொல்றதுன்னா, அதுக்கு நிறைய டீட்டெயிலா சொல்லணும், நிறைய இருக்கு அதுல. எதுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ மந்திரங்கள் இருக்கு, புருஷ மந்திரங்கள் இருக்கு, நியூட்ரல் மந்திரங்கள் இருக்கு, அதுக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்வாஹா நமஹா கடைசியா அடுத்தடுத்தா வர்றது எல்லாமே மீனிங் அதே தான். ஆனா அது வந்து அது எப்படி அந்த ஸ்லோகத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கா, அதோட எஃபெக்ட் எப்பொழுதுமே சொல்லிக்க. நம்ம சொல்றது எல்லாமே இந்த மந்திரங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த வைப்ரேஷனல் எஃபெக்ட் தான் மெயினா இருக்கு. ஸோ அதை வந்து வைப்ரேஷன் கொண்டு வந்து அதோட ஒரு வாய்ஸ் சத்தம் கொடுக்கறது தான் அதுல மெயின். ஸோ அந்த மாதிரி அதை அந்த அப்படி நினைச்சுட்டு அதை பத்தி சொல்லிக்கணும். ஸோ ந சைனம் क्लेदयन्त्यापो न शोषयति मारुत इति शिरसे स्वाहा. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அடுத்தது ஷிகா. ஷிகாங்கிறது நம்ம இந்த கிரவுன் சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த தலைக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிரவுன் கடைசியா உடம்புல ஒட்டிக்கிற இடந்து, பகவான் வந்து ஒட்டிக்கிற இடந்து இந்த கிரவுனை சொல்றார். தான் ஷிகா, ஷிகை சொல்றோம். அதுக்குதான் இந்த குடுமி வச்சுக்கிறத. அந்த அந்த இடத்துல கை வச்சுக்கணும். சோ अच्छेद्यो यमदाह्यो यमक्लेद्यो शोष्य एव च इति शिखायैव षट्. அதே மாதிரி வஷட், அதுவும் இதேதான். ஒப்லேஷன்ஸ், சல்யூட்டேஷன்ஸ், வணக்கங்கள், மந்திரங்கள். இதெல்லாம் இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம பகவானை ஒவ்வொரு இடத்துல கொண்டு வரும். பகவான் இங்க வச்சுன்னு அதுக்கு நமஸ்காரம் பண்ணோம். எல்லா இடத்துலயும் தலையில வச்சுன்னு நமஸ்காரம் பண்றோம், ஹிருதயத்துல வச்சுட்டு நமஸ்காரம் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வச்சுட்டு
அதுக்கான ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அதோட மந்திரத்தை சொல்றோம். अच्छेद्योयमदाह्योयमक्लेद्यो शोष्य एव च इति शिखायैव षट्. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இது வந்து கவச்ச மந்திரம். கவச்சம்னா நமக்கு பகவான் எல்லா துர் எனர்ஜி, பேட் எனர்ஜிஸ், பகவான் எவ்வளவு எந்த மாதிரியான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், அது எல்லாத்தையும் விட நமக்கு கவச்சம் கொடுக்கறது. எந்த விதமான ஒரு தப்பான காரியங்கள், தப்பான கர்மங்கள், குகர்மங்கள், அதுலேருந்து நமக்கு ஒரு கவச்சம் கொடுக்கறது. எந்த மாதிரியும் ஒரு வெளியிலேருந்து நமக்கு ஒன்றும் வந்து தடங்கள் வரக்கூடாது. இப்ப பகவத்கீதை பாதத்துல நடக்கிறோம், பகவத்கீதை கத்துக்கிறோம், கத்துண்டு முழு 18 ஸ்லோகம் 18 அத்தியாயங்களும் கத்துண்டு பகவான் சொன்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பகவான் சொன்ன அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுண்டு அவர் சொன்ன வழிபடி நடக்கணும். அதுக்கு ஒரு தடங்களும் வரக்கூடாது. அதுக்கெல்லாம் கவச்சம்ங்கிறது இந்த ஸ்லோகம். நித்ய சர்வகதஸ்தானுரச்சலோயம் சனாதன இதி கவச்சாயஹும். அதே மாதிரி இதுலயும் ஒரு சல்யூட்டேஷன் தான், அதுவும் ஒரு மந்திரம். ஸோ எப்படிலாம் அந்த வஷட், நமஹா, ஸ்வாஹா எல்லாம் சொல்லணும், அதே மாதிரிதான் ஹும்மும். அதுவும் ஒரு மந்திரம். கவச்சம் கொண்டு வந்து அந்த மந்திரத்தை நம்ம சொல்றோம். ஸ்லோகத்தை சொல்லிட்டு நித்ய சர்வகதஸ்தானுரச்சலோயம் சனாதன இதி கவச்சாயஹும். இதுதான், இது நித்தியமானது, எங்கும் வியாபித்தது, சர்வகத அனைத்து வியாபித்திருக்கு. நித்தியமானது, ஸ்தானு நிலையானது, அச்சலா அசையாதது, சனாதன அழிவற்றது. சோ இந்த மாதிரி ஒரு நம்மளோட கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறேன்மா ப்ளீஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த மாதிரி அழிவற்றது, இந்த மாதிரி ஒரு ஜீவாத்மா பரமாத்மா, அதை நம்ம கவச்சமா வச்சுட்டு நமக்கு ப்ரொடெக்ஷன், நமக்கு காப்பாத்திக்கிறோம். கொஞ்சம் மியூட் பண்ணலாம் நல்லா இருக்கும். நித்ய சர்வகதஸ்தானுரச்சலோயம் சனாதன இதி கவச்சாயஹும். நித்ய சர்வகதஸ்தானுரச்சமலோயம். சரிங்க, தப்பு பண்றோம், கிடையாது. நித்ய சர்வகதஸ்தானுரச்சலோயம் சனாதன இதி கவச்சாயஹும். பிரபுஜி, இது சானூர் இரு சேர்க்கணுமா, இல்லைன்னா வெறும் நூறு ரச்சலோயம்னு படிக்கணுமா? நுஹு சொல்லிட்டு அச்சலோயம் சொல்லலாம், நுர் அச்சலோயம் சொல்லலாம். இல்ல அச்சலோயம் இல்லைன்னா ரச்சலோயம். கரெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். அது அண்ட் அந்த விசர்க நுஹு இருக்கிறதுனால அது இரு வருது. அந்த விசர்கவும் அச்சலோயம் சேர்த்துக்கிறது தான் ர. இத இரு சொல்லிட்டு அச்சலோயம் சொல்லலாம், ஆர் நூ சொல்லிட்டு ரச்சலோயம் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சேர்த்து சொல்றது நம்ம 18வது அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கோம். இப்ப சேர்த்து சொல்றது நமக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது நேத்ரத்ரயாய கண்கள். சார், அப்புறம் இதுல ஸ்தானூரச்சலோயமா இல்ல ஸ்தானுரச்சலோயமா? ஸ்தானு தான் எனக்கு தெரிஞ்சு, நான் திருப்பி செக் பண்ணிக்கிறேன். ஆமா, இது சான்ஸ்கிரிட்ல வந்து ஸ்தானு தான் இருக்கு, தமிழ்ல தான் ஸ்தானுன்னு இருக்கு. எது கரெக்ட் சார்? எனக்கு தெரிஞ்ச நூ தான், திருப்பி செக் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஓகே சார். எனக்கு தெரிஞ்ச நூ தான்,
தமிழ் தப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்தது நேத்திரத்திரயாய வௌஷட். நேத்திரங்கள் 3. நமக்கு 2 கண்கள் இங்க தெரியறது, 3வது கண்கள் இங்க. 3வது கண் நெற்றிக்கண். நெற்றிக்கண் இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. இன்ஃபேக்ட் பயாலஜிக்கலி, சயின்டிபிக்லி, சர்ஜிக்கலி ஒரு கண்ணு அந்த ஆப்டிக் நர்வ் இங்கேருந்து போறதுங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். அந்த கண்ணை நம்ம மூடி இருக்கு, ஆனா இருக்கு. அந்த 3 கண்களையும் நம்ம 3 கண்கள்லயும் நம்ம அந்த அங்கத்தை தொட்டு பகவானை கொண்டு வரோம். ஸோ அதுதான் அடுத்த ஸ்லோகம். ஸோ இந்த லெஃப்ட் ஐ, ரைட் ஐ ரெண்டுத்துலயும் லெஃப்ட் ஐல மோதிர விரலும், ரைட் ஐல ஆள்காட்டி விரலும் கொடுத்து மத்திய விரல 3வது கண்ணில் வச்சுட்டு 3 கண்களையும் கை வச்சுட்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷ இதி நேத்ரத்ரயாய வௌஷட். பஷ்ய பார், மே என், பார்த்த அர்ஜுனன் சொல்ற, ரூபாணி ரூபங்களை, சதசோத நூற்றுக்கணக்கான, சஹஸ்ரஷ ஆயிரக்கணக்கான, இந்த மாதிரி என்னோட திவ்ய ரூபத்தை பாரு அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கப்புறம் நேத்திரத்திரயாய வௌஷட். இவ்வாறு நேத்திரங்களுக்கு நான் நமஸ்கரிக்கணும்னு சொல்லிட்டு பகவானை நம்ம அந்த இடத்துல கொண்டு வரோம். பார் என் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வீக ரூபங்களை அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷ இதி நேத்ரத்ரயாய வௌஷட். வௌ அது ஷட், வௌஷட். திருப்பி சொல்றேன். பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷ இதி நேத்ரத்ரயாய வௌஷட். ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல ஹிருதயம், அப்புறம் தலை, அப்புறம் இந்த கிரவுன், அப்புறம் நம்மளோட கவச்சம், அப்புறமா கண்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். கடைசியா எல்லா அங்கத்துக்கும் போறோம் அடுத்த ஸ்லோகத்துல. அஸ்திராயன நம்மளோட அஸ்திரங்கள் எல்லாம், நமக்குள்ள இருக்கிற அஸ்திரங்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம பண்றோம். ஸோ இதுல என்ன பண்ணோம்னா, முதல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து கையை எடுத்துட்டு இப்படி முன்னாடி கொண்டு வந்து கண்ணுக்கு எத்தாப்புல கொண்டு வருது. அது சில பேர் சொடுக்கிண்டு வருவா. இந்த மாதிரி 4 சொடுக்கு இல்லைன்னா 8 சொடுக்கு எவ்வளவு முடியறதோ அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 8 கொடுத்துட்டு இந்த 2 விரல்கள் ஆள்காட்டி வரணும். நடு விரலையும் ரைட்டோட இடது கை ஆட்காட்டி விரலும் நடு விரலையும் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கிறது. அதுதான் இந்த அஸ்திராயப்பட்டுங்கிறது. அதாவது நம்ம அங்கங்கள் எல்லாத்தையுமே ஒரு கவசமா கொண்ட எல்லா அஸ்திரங்களையும் நம்ம எல்லா அஸ்திரத்துக்களும் நம்ம நமஸ்காரம் பண்ணி பகவானை கொண்டு வரோம். நமக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளும் பகவான் கொண்டு வரட்டும் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்கியெல்லாம் தொட்டுண்டு பண்ண வேண்டியிருக்கு. இது தொடாம ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து கையில பிடிச்சிருந்தாங்க. அது இந்த ஸ்லோகத்துக்கான முதிரை. ஸோ நானாவிதானி திவ்யானி நானாவர்ணா கிருதீனி ச இதி அஸ்திராயபட். நானா பல்வேறு விதானி வகையான திவ்யானி தெய்வீகமான, நானா பல்வேறு வர்ண நிறங்களில்
ஆக்ருதீனி வடிவங்களில் ச மற்றும் அப்படின்னு பல்வேறு வகை மற்றும் பல்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் என்னை பார் அப்படின்னு அர்ஜுனன்ட்டு சொல்ற. அது சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தோட நம்ம பகவானை முழுக்க கொண்டு வரோம், பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்றோம். ஸோ நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச இதி அஸ்த்ராய பட். இதோட ஹிருதயநாசம் அதுவும் முடியுது. கடைசியா நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா கிருஷ்ணரை பிரீத்திப்படுத்திட்டு அவரை நம்மளோட விநியோகம் பண்றோம். நம்ம உடம்பு முழுக்க நம்ம உடம்பே ஒரு கோயிலாக்கி பகவானை எல்லாத்துலயும் தொட்டு தொட்டு வணங்கிட்டு நம்ம கொண்டு வரோம். ஸோ ஸ்ரீ கிருஷ்ண பிரீத்யர்த்தே பாட்டே விநியோகः. ஸ்ரீ கிருஷ்ண குரு மேல ஆகாத் கொடுத்து கிருஷ்ண பிரீத்திய எல்லாத்துக்குமே ஆகாத் கொடுத்து பிரீத்தியர்த்தே ரபா கொடுத்து பிரீத்தியர்த்தே பாட்டே விநியோகः. ஸ்ரீ கிருஷ்ண பிரீத்தியர்த்தே பாட்டே விநியோகः. இதோட கரன்யாசம் ஹிருதயநாசம் ரெண்டும் முடியுது. நாளைக்கு இந்த எல்லா ஸ்லோகத்தையும் ரிவைஸ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி உட்காந்து, ஏன்னா நம்ம இப்ப கரன்யாசம் இப்படி பண்ணி காமிக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி நம்ம தியான ஸ்லோகத்துல இப்படி வச்சுன்னு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி அந்த லேப்டாப் அவ்வளவு தள்ளி வச்சுட்டு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி கிளியரா பண்ணி ஒவ்வொரு ஸ்லோகமும் நாளைக்கு திருப்பியும் இந்த ஸ்லோகங்களை எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு அப்புறம் இப்போ எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சோலோ சாண்டிங் ஆரம்பிக்கலாம். ஸோ எனி கொஸ்டின்ஸ், எனி அதர் டவுட்ஸ்? சின்ன